உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். ஷேர் வாலில் என்ன நம்ம ஒரு தவறு செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஷேர் வாலில் நான் காங்கிரீட் போட்டேன், இதுபோல் எனக்கு ஜாயிண்ட் வந்திருக்கு, அதனால் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் ஷேர் வால் போடும்பொழுது காங்கிரீட்டுக்கு வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ணணும், தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கரெக்டான ஒரு ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதேமாரி நம்மளுக்கு லெவலிங்க்கு நான் நடுவில் ஒரு லெவல் கல்லுக்கு ஒரு கல் வைக்க சொன்னேன். அது ஏரோகன் கல் மட்டும் தான் நான் வைக்க சொன்னேன். அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் பாருங்கள், நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கல் வச்சுருக்காரு. இது இல்லாமல் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா செங்கல் வச்சுருக்காரு. இதுபோல் முக்கியமாக வைக்கக்கூடாது. அதேமாரி மிகக்கூடிய முதல் தப்பே இவர் கமாண்டர் யூஸ் பண்ணாமல் இப்போ தண்ணி அதிகமாக போட்டு மேஸ்திரி சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு தண்ணி அதிகமாக போட்டு கம்பியால் குத்திருக்காரு. ஜல்லியை கம்பியால் குத்தினால அங்கே பாருங்கள், அவர் கல் வச்சுக்கிற இடத்துலலாம் பாருங்கள், இந்த வீடியோவில் நல்லா தெரியுதுங்களா, அந்த கல் வச்சுக்கிறதுலாம் அந்த ஒரு பாண்டிங் ஆகாமல் ஒரு இடத்துல இருக்குது. இவர் ஏற்கனவே ஒரு பில்லர் போட்டு அதுக்கப்புறம் போர்டு செட் பண்ணி இந்த ஒர்க்கு பண்ணியிருக்காரு. இதுபோல் முக்கிய தவறை பண்ணாதீங்க. எப்பயுமே நான் சொல்கிறது, ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வரலாம், அந்த இடத்த மட்டும் தான் நம்ம கல் வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெட் ஆஷ் பிளாக்கை யூஸ் பண்ணக்கூடாது. முக்கிய தவறு, ரெட் ஆஷ் பிளாக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஏரோ கண்கள் தான் இவர் வச்சுருக்காரு, கரெக்டானதாக வச்சுருக்காரு. ஆனால் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணனால கரெக்டான முறையில் வைப்ரேட் பண்ணல. இவர் பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் இதை பண்ணி மேஸ்திரி அதுக்கு மேலே சிமெண்ட்டை பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க. ஆனால் இதுவும் தப்பு. சிமெண்ட் ஒர்க் பேட்ச் ஒர்க் பார்க்கலாம், ஆனால் கெமிக்கல் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வச்சு தான் இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம பண்ணணும். அதுமாரி ஒரு தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் இதுபோல் நான் போடும்போதுக்கு உங்களுக்கும் நடந்துச்சுன்னா, சப்போஸ் இதுபோல் நடுவில் என்ன நடக்கும், நம்ம ஒரு சிமெண்ட்டு அதில் லைட்டாக மண்ணை கலந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அந்த பேட்ச் ஒர்க் பார்க்கணும். இல்லைனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் சிபிஹெச் ப்ராப்ளம் வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதான் நடந்திருக்கு. இவர் மெயின் எக்காரணம் கொண்டு கமாண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஷேர் வால் நம்ம எப்போ போட்டாலும் கமாண்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட்லாம் பாருங்கள், பில்லர் ஜாயிண்டிங்லாம் கிராக் வந்துடும். கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்கும். தண்ணி ஊற்றி சும்மா தலைன்னு போட்டுட்டு இதுமாரி மேஸ்திரி சொன்னாங்கன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. கரெக்டான ஒரு ரேஷியோ, கரெக்டான ஒரு வைப்ரேட்ரு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான். இங்கே பாருங்கள், அவர் தண்ணி ஊற்றுனால அந்த சிமெண்ட்டு பாலெலாம் ஒதுங்கிட்டு எம்சாண்ட் மட்டும் தெரியுதுங்களா, இதுபோல் செய்யவே கூடாது. இது முக்கிய தவறு. ஃபினிஷிங் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் அந்த ஷேர் வால் அவுட்புட் இருக்கும். ஒர்க்கு பண்ணுங்கள், ஆனால் நல்லபடியாக பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணுன்ட்டு வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு செஞ்சுட்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஷேர் வால் மெத்தடு இதனால் சில பேர் தவறுகள் செய்ததுனால இதனுடைய ஷேர் வால் மெத்தடு இதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எல்லாருக்கும் அமையும். இதை பாருங்கள், அதை தெரியுது பாருங்கள், ரெட் கல் பொடியில் இது என்ன பண்ணும், இது அப்படியே பட்டி பார்த்துட்டாங்கன்னா ஒயிட் கல் 4 நாள் கரையான் போச்சிடும். கரையான் இது வழியாக நம்மளுக்கு பில்டிங் உள்ள வேஸ்ட் ஆகிடும். அதுபோல் ரெட் ஆஷ் பிளாக்கை யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நண்பர் போட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு அனுப்பிச்சிக்கிறாரு. அவர் இதுபோல் எனக்கு இதுக்கு உண்டானதான் உங்களுக்கு இதுபோல் நான் பண்ணக்கூடாதுன்னு அந்த அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். தயவுசெய்து ஷேர் வால் பண்ணக்குள்ள நடுவில் பெண்டு வருதுன்னா தயவுசெய்து ஏரோக்கல் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் வச்சு செட் பண்ணாதீங்க. கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட், கரெக்டான ஒரு தூக்குண்டு லெவலில் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ஒர்க்கு அவுட்புட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தவறுதலாக செஞ்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஷேர் வாலில் கொடுக்கும். இந்த தவறை பண்ணாதீங்க. கமாண்டர் இல்லாமல் ஷேர் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் வால் பற்றி வீடியோ இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு